அன்பான பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனெனில் இன்றைய நாளிலே நாங்கள் 25வது பாடத்திற்குள்ளாக நாங்கள் செல்லப் போகிறோம். இந்த பாடமானது ஒரு நீதி தலைவனை பற்றியதான பாடம். கடந்த பாடத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டோம் எவ்வாறு இஸ்ரவேலர் ஆஹ் அந்நிய தேவர்களை பின்பற்றி பாவம் செய்து அவர்கள் பிழையான வழியிலே சென்ற பொழுது அவர்களை விடுவிப்பதற்கு ஒரு ஆண் மகனாலும் முன் வர முடியாத வேளையிலே இறைவன் தெபோரா என்ற ஒரு தீர்க்கதரிசினியின் மூலம், அதாவது அவர் ஒரு நீதி தலைவராக இருந்தார், தீர்க்கதரிசினியாக இருந்து எவ்வாறு அந்த இஸ்ரவேலரை மீட்டு கொண்டு 40 வருஷம் அந்த சமாதானமான ஒரு காலநிலை சூழ்நிலை அந்த இஸ்ரவேல் மக்களிடத்தில் இருந்ததென்றும் அவர்கள் சமாதானமாக வாழ்ந்தார்கள் என்றும் பார்க்கிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறது என்னவென்றால், இந்த தெபோராவுக்கு பிறகு 7 வருஷங்கள் மிகவும் கடினமான ஒரு காலம். அதாவது அவர்கள் பின்வாங்கி போனார்கள். மீண்டும் இஸ்ரவேல் மக்கள் இறைவனை விட்டு வேறு அந்நிய தேவர்களை வழிபட்டு இவ்வாறு அவர்கள் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நடக்கவில்லை. இதனால் மீண்டும் கடவுள் என்ன செய்தார்? அவர்களை மீதியானியர்ட கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்போ 7 வருஷம் அவர்கள் மிகவும் மீதியானியர்ல கஷ்டப்பட்டார்கள். அவருடைய விளைச்சல் எல்லாத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். ஆகவே மிகவும் கடினமான ஒரு காலமாக இருந்தது. மீண்டும் அவர்கள் கூக்குரலிட்டார்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவர்களுக்கு எப்படி விடிவு, யாரால் இந்த விடிவு வந்தது என்றுதான் நாங்கள் இன்றைய நாளிலே பார்க்க போகிறோம். ஆகவே தெபோராவுக்கு பிறகு எவ்வாறு இந்த நீதி தலைவன் ஒருவன் மீண்டும் இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி உருவாகினார் என்பதை இன்றைய நாளிலே பார்க்க போகிறோம். நாங்கள் முதலாவது வேத பகுதிக்கு நாங்கள் இன்றைய நாளுக்குரிய வேத பகுதியானது நீதி தலைவர்கள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை நாங்கள் அந்த வேத பகுதிக்கு செவிமடுப்போம். தூதர் ஒபிராவில் உள்ள ஒரு கருவாலி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரம் அபியேசர் குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியோன் மிதியானியரிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வியத்தகு செயல்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மிதியானியரின் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்றார். ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய், மிதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ரவேலை விடுவிப்பேன்? இதோ மனாசேயிலேயே நலிவுற்று இருப்பது என் குடும்பம், என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்றார். கிதியோன், உம் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும். நான் உம்மிடம் திரும்பி வந்து எனது உணவு படையலை கொண்டு வந்து உம் திருமுன் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதீர் என்றார். அவரும், நீ திரும்பும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்றார். கிதியோன் வந்து ஆட்டுக்குட்டியையும் 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார். பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்துக்கொண்டு அந்த கருவாலி மரத்தடிக்கு வந்து அவரிடம் கொடுத்தார். கடவுளின் தூதர் அவரிடம், இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து
இப்பாறை மீது வைத்து குழம்பை ஊற்று என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். ஆண்டவரின் தூதர் தம் கையில் இருந்த கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார். பாறையிலிருந்து நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது. ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார். அப்போது கிதியோன் அவர் ஆண்டவரின் தூதர் என அறிந்து கொண்டார். கிதியோன், ஐயோ, இவர் என் தலைவராகிய ஆண்டவர்! ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்துவிட்டேனே என்றார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு நலமே ஆகுக, அஞ்சாதே, நீ சாக மாட்டாய் என்றார். கிதியோன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார். அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார். அது இந்நாள் வரை அபியேசர் குடும்பத்தவருக்கு சொந்தமான ஒபிராவில் உள்ளது. சரி பிள்ளைகளே, நாங்கள் அந்த வேதாகம பகுதிக்கு திருவிலியம் நீதித்தலைவர்கள் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 24 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்டோம். இப்பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நாங்கள் யாரை பற்றி நாங்கள் இன்று கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று. அதாவது கிதியோனை பற்றி தான் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். கொடுக்கப்பட்ட தலைப்பானது இன்றைக்கு வீரனாகிய கிதியோன். இவர் உண்மையிலே ஒரு வீரனாக காணப்படவில்லை. இவர் ஒரு கோழையாக, எனில் நான் முதலிலே கூறினேன், இவர்கள் இஸ்ரவேலர் மீதியானியருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய வேளாண்மைகள், விளைச்சல்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பறித்து கொண்டு போனார். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த கிதியோனை தான் அந்த இஸ்ரவேலரை, ஏனெனில் இஸ்ரவேலர் மீண்டும் குரல் கொடுத்து ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் மனமிறங்கி என்ன செய்கிறார்? மீண்டும் அவர்களை இந்த மீதியானியரிடமிருந்து ரட்சிப்பதற்கு இந்த கிதியோனை தான் தெரிந்தெடுக்கின்றார். அப்போ இந்த கிதியோன் யார் என்று பார்த்தோம்? இது யோவாசின் மகன் என்று பார்த்தோம் அல்லவா? ஆகவே இவர் தனது ஒரு கொஞ்சம் கோதுமையை அவர் என்ன செய்கிறார்? போரடித்து கொண்டு இருக்கிறார். அதே மீதியானியருக்கு மறைத்து வைத்து, இல்லாவிட்டால் அவர்கள் பறித்து கொண்டு போயிடுவார்கள். அதனால் அதை ஒழித்து கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே தான் இந்த தேவதூதனானவர் அவரை சந்திக்கிறார். அது ஒரு கர்வாலி மரத்துக்குள்ளே அவர் சந்திக்கிறார். சரி, இப்பொழுது இந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இது எவ்வளவு அழகாக செய்யப்பட்ட படம் இல்லையா? இது ஒரு இறைவனின் படைப்பு. இறைவன் மிகவும் அழகாக இதை படைத்து பாருங்க. இந்த எவ்வளவு அழகாக அதை பார்க்கும் பொழுதே எங்களுக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சி உண்டாகிறது அல்லவா? ஆகவே இதே போலதான் இஸ்ரவேலரையும் கூட இறைவன் ஒரு அழகிய ஒரு நீரோடையாய், ஒரு ஆறு ஓடுகின்ற ஒரு அழகிய ஒரு ஆறாய் இந்த இஸ்ரவேலரை இந்த கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் மீண்டும் மாசடைந்து போனார்கள். பாருங்க, இந்த ஆற்றிலே நாங்கள் எல்லா குப்பைகளையும் கூலங்களையும் எல்லாம் போட்டவுடன் அது எவ்வளவு அந்த அழகிய தன்மையை இழந்து போயிருக்கிறது என்று அல்லவா? எவ்வளவு அழகாக இருந்த இந்த ஆற்று பிரதேசமானது, இந்த அழகிய பிரதேசமானது எவ்வளவு அவலட்சணமாய் போய்விட்டது. ஆகவே எங்களுடைய பிள்ளைகள் இவ்வாறு இந்த ஒரு அழகான உலகத்தை அவலட்சணமான ஒரு உலகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இஸ்ரவேலரை கூட இவ்வாறு ஒரு ஓடுகின்ற அழகிய ஒரு ஆறாக இறைவன் அவர்களை அந்த கானான் தேசத்துக்கு அனுப்பியிருக்க, அவர்கள் அந்த இடத்திலே போய் அந்நிய தேவர்களை சேவித்து அந்நிய மக்கள் செய்கின்ற காரியங்களை எல்லாம் செய்து கடவுளுக்கு கோபம் ஊற்றி என்ன செய்தார்கள்? அவர்கள் இதே போன்ற இந்த ஆறு எவ்வாறு மாசடைந்திருக்குதோ அதே போல அவர்கள் ஒரு மாசடைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆகவேதான் ஆண்டவருக்கு கோபம் வந்தது. என்னை விட்டு மீண்டும் நீங்கள் போய்விட்டீர்கள், இப்படி நீங்கள் அவலட்சணமாய் இருக்கிறீர்கள், உங்களை இவ்வளவு அழகாக நான் பார்க்க ஆசைப்பட்டேன், ஆனா நீங்களோ அவலட்சணமாய் போயிருக்கிறீர்களே என்று சொல்லி அவர்களை கைவிட்டு விட்டார். அவரை மீதியானியர் கையிலே ஒப்பு கொடுத்தார்.
சரி, இப்ப நாங்கள் பார்த்தோம் அந்த ஆம், தேவதூதனானவர் வந்து ஆம், அந்த கர்வாலி மரத்தின் கீழே அமர்ந்து கிதியோனை பார்த்து கூப்பிடுகிறார், வீரனே என்று சொல்லுகிறார் அல்லவா. ஆகவே இவர் பார்க்கிறார், இவர் ஒரு கோழையா தான் இருந்தார் இவ்வளவு நாள், பயந்து மீதியானியருக்கு பயந்து ஒளிந்து கொண்டு இருந்த ஒரு வாலிபன். ஆகவே இவர் பார்க்கிறார். அடுத்தது என்ன சொல்றார், நான் வந்து மிகவும் எளிமை உள்ளவன், நான் மனாசே கோத்திரத்தில் இருந்த ஒரு மிகவும் எளிமையான ஒருத்தன் அப்படி என்று சொல்றார். ஆனாலும் அவருக்கு தேவதூதன் என்ன சொல்லுகிறார், இல்லை, நீ எழுந்து நில், உன்னால் முடியும், இது நீ தான் இந்த இஸ்ரவேலை ரட்சிக்க போகிறாய் என்று. அப்பொழுது இவருக்கு அவர் என்ன சொல்றார், அப்படி என்றால் கடவுள் இருக்கிறார் என்றால் எங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படி என்று சொல்லி கேட்கிறார். ஆகவே தேவதூதன் கூறியபடியே என்ன சொல்கிறார், சரி அப்படியானால் நான் நீர் என்னை கடவுள், நீர் தான் கடவுள் என்று நான் அறிந்து கொள்ளும்படிக்கு நீர் இந்த இடத்திலே அமர்ந்திரும், நான் போய் உமக்கு படையல்களை கொண்டு வருகிறேன், அதாவது உணவு பதார்த்தங்களை தயாரித்து அவற்றை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சொன்னார். ஆகவே சரி என்று சொல்லுகிறார். இந்த தேவதூதனே சரி நீ போய் வா என்று சொல்லி அவர் அந்த இடத்திலேயே அமர்ந்திருக்கிறார். ஆகவே கிதியோன் ஓடி போய் அவர் என்ன செய்கிறார், அப்பங்களை, புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டெடுத்து ஆட்டுக்குட்டியையும் சமைத்து அந்த இறைச்சியை எல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார், இவர் வருகிறார். அப்பங்களை ஒரு கூடையில் போட்டு இறைச்சியை ஒரு பானையிலே போட்டு கொண்டு வந்து இதை வைக்கும் பொழுது அந்த தேவதூதன் தன்னுடைய கோலினாலே அதை தொட்டு அதை என்ன செய்கிறார், அந்த அக்கினி வர பண்ணுகிறார். ஆகவே அதன் மூலம் இந்த கிதியோன் அறிந்து கொள்ளுகிறார், இது உண்மையிலே தேவன் தான், ஐயோ இவரை நான் முகமுகமாய் பார்த்தனே என்று சொல்லி அவர் பயப்படுகிறார். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நீ உனக்கு ஒன்றுமாகாது, நீ தான் போய் நீ ரட்சிக்க போகின்றாய் என்று சொல்லி சொல்கிறார். அதற்கு பிறகு இந்த கிதியோன் இறைவனுக்கு ஒரு பலிப்பீடத்தை அவர் கட்டுகின்றார். ஒரு பலிப்பீடத்தை கட்டி அதற்கு நலம் நல்கும் ஆண்டவர், சரியா, யெகோவா ஷலோம், அப்ப நலம் நல்கும் ஆண்டவர் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், அந்த பெயரை அந்த பலிப்பீடத்துக்கு இடுகிறார். இப்பொழுது கற்றவற்றிலிருந்து நான் உங்களுக்கு சில கேள்விகள் கேட்கிறேன். பாருங்க, உங்களுக்கு இந்த பதில்களை சொல்ல முடியுமா என்று. ஒப்பிராவிலே உள்ள ஒரு கர்வாலி மரத்தடியில் வந்து அமர்ந்தவர் யார்? யார் வந்து அமர்ந்தது? ஆண்டவரின் தூதர் அல்லவா. அடுத்த கேள்வி, கர்வாலி மரம் யாருக்கு சொந்தமானது? அது அபியேசர் குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது. யோவாஸ் யார்? கிதியோனுடைய தகப்பன். கிதியோன் யார்? அவர் யோவாசின் மகன். அடுத்த கேள்வி, கிதியோன் திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்துக் கொண்டிருந்தது ஏன்? ஏன் அவர் திராட்சை ஆலையில போய் கதிர்களை அடித்துக் கொண்டிருக்கிறார்? மிதியானியரிடமிருந்து கோதுமை மறப்பதற்காக, இல்லாவற்றால் அவர்கள் அதை பறித்து கொண்டு போய்விடுவார்கள். அடுத்த கேள்வி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், இது யாரால் யாருக்கு கூறப்பட்டது? ஆண்டவரின் தூதர் கிதியோனுக்கு, ஆண்டவரின் தூதரால் கிதியோனுக்கு கூறப்பட்டது. அவர் இவ்வாறு சொல்லுகிறார், வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்கிறார் அல்லவா. அதற்கு அவர் கிதியோன் மிகவும் தாழ்மையான பதிலை என்ன சொல்லுகிறார், நான் வந்து எளிமையானவன் என்று அவர் தன்னை தாழ்மைப்படுத்துகின்றார். நான் மனாசே கோத்திரத்தில் இருந்தவன், குடும்பத்தை சேர்ந்தவன், ஆகவே நான் எளிமையானவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவருடைய தாழ்மையை நாங்கள் அந்த இடத்திலே பார்க்கின்றோம். அடுத்த கேள்வி, ஆண்டவர் யாருடைய கையில் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து விட்டார் என்று கிதியோன் கூறினார்? மீதியானியரின் கையில். அடுத்த கேள்வி, என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன்? இதோ மனாசையிலே நலிவுற்று இருப்பதின் குடும்பம், என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன்
என்ற கிதியோனுக்கு ஆண்டவரின் பதில் என்ன? என்ன ஆண்டவர் சொன்னார்? அப்படியா, நீ அப்ப தேவையில்லை, நீ போ, வேற யாராவது அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை, நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மீதியானரை வெல்லுவாய். அப்ப கடவுள் அவரோடு இருக்கும் பொழுது எதையும் செய்யலாம். ஆகவே நாங்களும் கூட இறைவனோடு இருக்கும் பொழுது எங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் நிச்சயமாக இறை பணி செய்வதற்கு நாங்கள் கடவுள் துணையை நாடும் பொழுது நிச்சயமாக நாங்கள் இறை பணியை செய்யலாம். கடவுளுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றலாம். அடுத்த கேள்வி, கிதியோன் எதற்காக ஆண்டவரிடம் அடையாளம் கேட்டார்? கிதியோன் எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் கேட்கிறவர். ஏன்னா அவரே ஒரு கஷ்ட சூழ்நிலையில இருக்கிற இந்த நேரத்துல யார் என்னத்தை பிடிச்சு கொண்டு போவாருன்னு தெரியாது இல்லையா? அப்ப எப்பவும் ஒரு சந்தேக சூழ்நிலையில இருக்கிறாங்க. இது யார் என்று அறிந்து கொள்ளணும். அப்ப ஆகவே எல்லாத்துக்கும் ஒரு அடையாளத்தை கேட்கிறார், ரைட்? இப்ப கிதியோன் எதற்கு பிறகு அவருடைய கதையை பார்த்தா அவர் திரும்ப திரும்ப நிறைய அடையாளங்களை ஆண்டவரிடம் கேட்கிறார். அதை ஆண்டவர் காண்பித்து அவருக்கு தான் கடவுள் என்பதை அவர் காண்பிக்கிறார். ஆகவே இதில் கிதியோன் எதற்காக ஆண்டவரிடம் அடையாளம் கேட்டார்? இந்த வேதாகம பகுதியில என்னத்துக்கு அடையாளத்தை கேட்கிறார்? ஆண்டவருடைய பார்வையில் தனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் அவர் தான் தன்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளமாக கிதியோன் உணவு படையலை கொண்டு வரும் அளவும் அங்கேயே தடுத்திருக்கும்படி. இப்ப என்ன அடையாளம்? நான் சமைத்து கொண்டு வர மட்டும் நீர் இந்த இடத்திலே தரித்திருக்க வேண்டும் என்பதுதான் அவன் கேட்டுக்கொண்ட அடையாளம். அடுத்த கேள்வி, ஆண்டவரின் தூதர் தம் கையில் இருந்த கோலின் முனையால் எதனை தொட்டார்? எதனை தொட்டார்? நாங்கள் கற்றுக்கொண்டோம் அல்லவா? ஆம், இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார். அடுத்த கேள்வி, ஐயோ, இவர் என் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்து விட்டேனே என்ற கிதியோனுக்கு ஆண்டவர் கூறியது என்ன? ஏனெனில் இவர்கள் அவர் மிகவும் பரிசுத்தமானவர். கடவுளை பார்த்தால் அவர்கள் மரித்து போவார்கள் என்பது அவர்களுடைய எண்ணமாய் இருந்தது. மோசே கூட நீங்க பார்த்திருப்பீர்கள்னா அவர்கள் சொன்னார், மோசே, ஐயோ, கடவுளுடைய முகத்தை பார்த்து விட்டேன்னு சொல்லி அவன் பயப்பட்டார். ஆனாலும் தேவன் மோசேக்கு முகமுகமாய் தரிசனமானார் என்று, அதாவது நான் கடந்து போகிறேன் என்று சொல்லி தன் பின்பக்கத்தை காண்பித்தார் என்று நாங்கள் வேதாகமத்திலே வாசித்திருக்கிறோம் அல்லவா? ஆகவே அதே போல இந்த கிதியோன், ஐயோ, நான் கடவுளை கண்டு விட்டேன், நான் மறிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஒரு பயம் கொள்கிறார். ஐயோ, இவரின் தலைவராகிய ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்து விட்டேன் என்று கிதியோனு அப்படி சொன்ன பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் கிதியோனுக்கு? உனக்கு நலமே ஆகுக, அஞ்சாதே, நீ சாக மாட்டாய் என்றார். தூதன் என்ன சொன்னார்? உனக்கு நல்லதுதான் நடக்கும், நீ இஸ்ரவேலரை நீ மீட்கப் போகின்றாய், ஆகவே அஞ்சாதே, நீ சாக மாட்டாய் என்றார். சரி, இவ்வாறாக நாங்கள் இந்த கிதியோனுடைய கதை இந்த பாடத்திலே இத்துடன் நிறைவு பெறுகிறது. அதாவது கடவுள் இறைவன் எவ்வாறு கிதியோனை இஸ்ரவேல் மக்களை மீட்டுக் கொள்வதற்கு ஒரு நீதி தலைவனாக அழைத்தார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவருடைய கதையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள், எவ்வாறு அவர் அந்த மீதியானியரை தோற்கடிக்கின்றார் என்ற கதைகளை மிகவும் அருமையாக, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இருக்கும் அந்த கதைகள். நீங்கள் அதை தொடர்ந்தும் நீங்கள் அந்த அதிகாரங்களை, நீதி தலைவர்கள் 6, 7, 8 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து கொண்டு போகும் பொழுது அவருடைய கதை மிகவும் அழகாக இருக்கும். அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதை அறிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியம். அப்ப இன்றைய நாளிலே நாங்கள் எவ்வாறு அவரை தெரிந்து கொண்டார்கள், இறைவன் எவ்வாறு இந்த கிதியோனை, அவருடைய ஊழியத்தை, அவருடைய மக்களை மீட்டுக்கொள்ளும் ஒரு நீதி தலைவனாக தெரிந்து கொண்டார் என்பதை மாத்திரம்தான் நாங்கள் இந்த பாடத்தினூடாக கற்றுக்கொண்டோம். இன்றைய நாளில் மனன வசனமானது நீதி தலைவர்கள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதி தலைவர்கள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பாத்தீங்களா? அப்ப ஆண்டவரின் தூதர்
அவருக்கு தோன்றி மிகவும் இலகுவல்லா படித்துக்கொள்ள, இதை பாடம் செய்து கொள்ள உங்களுக்கு மிகவும் இலகுவா இருக்கும் என அது ஒரு கதை போல நீங்கள் அழகா கற்றுக்கொள்ளும் பொழுது மிகவும் இலகுவான ஒரு வசனம். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி வலிமை மிக்க வீரனே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். சரி, இந்த வசனம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளிலே இறைவன் பேசுகின்றார். அதாவது நாங்கள் சோர்ந்து போயிருந்தோமானால், நாங்கள் சோர்வடைந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படியெல்லாம் நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் இறைவன் இந்த வசனத்தினூடாக இன்றைய நாளில் எங்களை பலப்படுத்துகிறார். பிள்ளைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்காக எழுந்து பிரகாசிப்பதற்கு இந்த வசனத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். வலிமை மிக்க வீரனே என்று உங்கள் ஒவ்வொருவரையும் அளிக்கிறார். நீங்கள் தோற்று போய் மிகவும் படிக்க முடியாமல், ஒருவேளை பணம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம். ஒருவேளை என்ன செய்யற, பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்யறன்னு தெரியாத பிள்ளைகளா இருக்கலாம். கல்வி ஞானமே இல்லாமல் உங்களுக்கு இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் கடவுளிடம் உங்களை ஒப்புவீங்கள். உங்களுடைய குறை என்ன என்பதை இறைவனிடம் கூறுங்கள். அப்பொழுது இறைவன் உங்களை பார்த்து வலிமை மிக்க வீரனே என்று சொல்லி, நீங்கள் எந்த இடத்தில் நீங்கள் குறைவா இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே உங்களை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவரை நம்புங்கள். இறைவனை எந்த காரியத்துக்கும் நம்புங்கள். அவர் உங்களை பெரிய காரியங்களை செய்ய, பெரிய பெரிய காரியங்களை செய்யறதற்கு இறைவன் உங்களை வழி நடத்துவார். சரி பிள்ளைகளே, இப்பொழுது நாங்கள் ஒரு காணொளியை பார்ப்போம். அதாவது கிதியோனுடைய கதையை விஸ்தரிக்கிற ஒரு காணொளியை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். சிறுத்தை மேல் இருக்கும் சிற்றெரும்பு தானே சிறுத்தையை விட உயர்வானது என கருதி கொள்ளும் என்பார்கள். அப்படித்தான் இருந்தது இஸ்ரேல் மக்களுடைய நிலைமை. இறைவனை விட்டு மீண்டும் விலகினார்கள். மிதியானியர்களிடம் அடிமையாய் ஆனார்கள். 7 வருடங்கள் மிக கடுமையான வாழ்க்கை. இஸ்ரேல் மக்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து கடவுளை நோக்கி கதறினார்கள். இறைவாக்கினர் மூலம் கடவுள் பேசினார். நானே உங்கள் கடவுள், வேறு தெய்வங்களை வழிபடாதீர்கள் என்றேன், நீங்கள் கேட்கவில்லை என்றார். மக்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்தார்கள். அந்த நாட்டில் ஓபிரா என்னும் இடத்தில் கிதியோன் என்பவர் கோதுமை கதிர்களை திராட்சை ஆலையில் வைத்து இரகசியமாய் அடித்து கொண்டிருந்தார். வீரனே, கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்றபடி திடீரென முன்னால் தோன்றிய தூதனை கண்ட கிதியோன் தடுமாறினார். கடவுள் என்னோடு இருந்தால் ஏன் எங்களுக்கு இந்த சோதனைகள்? நீ போ, மிதியானியரிடமிருந்து நீ மக்களை விடுவிப்பாய், நான் உன்னோடு இருப்பேன். கடவுளே, உண்மையிலேயே நீ கடவுளா? நான் படையல் எடுத்து வரும் வரை நீங்கள் இருந்தால் இது கடவுளின் வாக்கு என நம்புவேன். சரி, போய் வா, தூதர் சொல்ல கிதியோன் விரைந்தார். கிதியோன் தூதருக்கு படையல் கொண்டு வரும் வரை தூதர் அங்கே இருந்தார். படையலை பாறையில் வைத்ததும் தூதர் கையில் இருந்த கோலினால் அதை தொட்டார். நெருப்பு எரிந்தது. தூதர் மறைந்தார். கிதியோன் பரவசமானார். அந்த இடத்திலேயே கடவுளுக்கு ஒரு பலிபீடம் கட்டி நலம் தரும் ஆண்டவர் என பெயரிட்டு அழைத்தார். கடவுள் அவரிடம் பிற தெய்வங்களின் பலிபீடங்களை அழித்து கம்பங்களை ஒடித்து உண்மை கடவுளுக்கு பலி செலுத்த சொன்னார். கிதியோன் சரி பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நாங்கள் கிதியோனை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவர் எவ்வாறு இந்த இஸ்ரவேலரை விடுவிப்பார் என்பதை நாங்கள் பார்க்காவிட்டாலும் அவரை விடுவிப்பதற்கு இறைவன் எவ்வாறு அவரை தெரிந்து கொண்டார். அதாவது எளிமையான குடும்பத்தில் இருந்து பிளன் இல்லாமல் இருந்தவரை ஒரு பிளசாலியாக, ஒரு வீரனாக மாற்றிய இறைவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே நாங்களும் எங்களை ஒப்புவிப்போம். நாங்கள் எங்களுடைய காரியங்களை அதாவது இறைவனுடைய சித்தத்துக்கு, அவருடைய பணியை செய்வதற்கு நாங்கள் முன்வருவோம். ஆலயத்திலே பணிகள் எங்கெங்கு நாங்கள் நல்ல பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து நல்லவற்றை கற்றுக்கொண்டு அனைவருக்கும் ஏற்ற பிள்ளைகளாய் வாழ்வோம். இறைவனின் விண்ணரசை நாங்கள் இந்த இடத்திலே கட்டுவோம். சரி, நாங்கள் மீண்டும் ஒரு பாடத்திலே, அதாவது 26ஆம் பாடத்தில் சந்திக்கும் மட்டும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பத்திரமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், நல்ல பிள்ளைகளாயிருங்கள். பாய்.